அனைவருக்கும் வணக்கம். தடையுட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இதை பற்றின இன்னும் அதிகமான தகவல் உங்களுக்கு வேணும்னா செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் பேச போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு சொத்து இருக்குது, ஒரு வீடோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கிறீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி அல்லது வீடை ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்றப்போ அதை விற்றீங்கன்னா நீங்கள் எப்படி அதுக்கு டேக்ஸ் கட்டுறீங்க, அந்த டேக்ஸுக்கு ஏதாவது எக்ஸம்ஷன் கிடைக்குதா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம சுமூகமாக நிறைய தகவல்களோட தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் பேசுகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது 54 EC பாண்டுன்னு சொல்லி இது கருதப்படுகிறது. இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய லாபங்கள் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கிறீங்க. விற்ற உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ள அந்த பணம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த பணம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் அல்லது ஒரு ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் விற்றுருப்பீங்க. வாங்கின காசை விட அதிகமான காசுக்காக அந்த காசை நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு விஷயம். அந்த ஒரு காசை நீங்கள் அரசாங்கத்துக்கு வரியாக கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம். 2 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை விற்றீங்க அப்படின்னா 20% டேக்ஸ் போடப்படும் அப்படின்றது. இதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்போ விற்கிறீங்களோ அப்போ அந்த மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ரியல் எஸ்டேட் வேல்யூ, அதுக்கேற்ற மாதிரியான டேக்ஸ் இதில் போடப்படுதுன்ற ஒரு விஷயம். இதில் உங்களுக்கு எக்ஸாம்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா 54 EC இன்கம் டேக்ஸ் செக்ஷன் அடியில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸ், இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா டேக்ஸ் எக்ஸாம்ஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். டேக்ஸ் எக்ஸாம்ஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 54 EC பாண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது கேபிட்டல் கெயின்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. PSU கம்பெனிஸ், இப்போ நான் மேலே போட்டிருக்கேன் பாருங்க, PSU கம்பெனிஸ்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க. அரசாங்கம் நடத்துகிற இந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய அதை உங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கணக்கு தான் இது. பாண்டின் வழியாக நீங்கள் அவங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க. இதை 54 EC பாண்டில் நீங்கள் கிரெடிட்டராக அந்த பணத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு டேக்ஸில் நிறைய எக்ஸம்ஷன் கிடைக்கும். இதில் 50 லட்சத்து வரைக்கான எக்ஸம்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, லிமிட்ன்ற ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கம்பெனிஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குது, IRFC இருக்குது, இந்தியன் ரயில் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குது, அதே போலவே REC ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கம்பெனி, அதே போலவே பார்த்தீங்கன்னா அங்கே NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த PSUஸில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய இந்த 54 EC பாண்டை நீங்கள் நேரடியாக அந்த இணையத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் இந்த பாண்ட்ஸ் நீங்கள் பை பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல். இந்த பாண்டை 2 வருஷத்துக்கு மேலே உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது இந்த பாண்ட் எந்த விதமான செக்யூரிட்டி மார்க்கெட்லையும் லிங்க் ஆகிருக்காது. அதாவது ஷேர் மார்க்கெட்லேருந்து அந்த பாண்ட் ட்ரேடிங் பண்ணுறது கிடையாது. செகண்டரி மார்க்கெட்டில் கூட இதை நீங்கள் விற்க முடியாது இந்த பாண்டை. ஏன்னா ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா இந்த பாண்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 5 வருஷத்து வரைக்கும் லாக்இன் இருக்கும். 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் வட்டி கொடுப்பாங்க, இயர்லி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இந்த பாண்ட் மூலமாக அப்படின்ற விஷயம். அது இயர்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. லோ ரிஸ்க் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இது கருதப்படுகிறது. நீங்கள் அந்த 5% வட்டி நீங்கள் வாங்குறீங்களே, அந்த வட்டி வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி அந்த வட்டிக்கு நீங்கள் வரியாக கட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. 50 லட்சத்துக்கான ஒரு தள்ளுபடி பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய STCG 2 வருஷத்துக்கு உள்ள நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்றீங்கன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டியாகணும். அதுக்கு இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொருந்தாது. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தாரிலையோ அல்லது உங்கள் உறவினர்கள் யாராவது ஒருத்தர் அல்லது நண்பர்கள் யாராவது இந்த 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ப்ராப்பர்ட்டியை விற்றுருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த 54 EC பாண்டை பற்றின தகவலை ஷேர் பண்ணுங்கள், பரிந்துரை செய்யுங்க. அதன் மூலமாக வரியை கட்டுறதுல அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும், ஒரு எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க சொல்லக்கூடிய அறிகுறிகளை நீங்கள் கடைபிடித்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி உங்களுடைய டேக்ஸில் இதில் எக்ஸம்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். மினிமம் 10,000 ரூபாய் வரைக்கும் இந்த பாண்ட் அவைலபிளாக இருக்குது. நான் கடைசியாக REC வெப்சைட்டில் போய் பார்க்குறப்போ 10,000 rupees ஒர்த் ஆஃப் பாண்ட் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றது இருக்குது. ஆனால் வட்டி ரொம்ப குறைஞ்சதாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நினைச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வரி கட்டணும் அதிகமாக, அந்த வரியை கட்டுறதுக்கு ஒரு ஏதாவது சலுகைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாண்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைய ஒரு தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தகவல்கள், உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தால் நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரங்களுக்கு எல்லாருக்கும் பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலோட உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.